என்ன செய்ய போறாங்க? ஏற்கனவே அவர்களுக்கு பதவியை கொடுத்தீர்கள், என்ன செய்தார்? இப்போது என்ன செய்ய போகிறார்? உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வாருங்கள். சுழற்சி முறையில் பிரதமர். இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி தான் இந்த முழக்கத்தை முன்வைத்து பிரதமர். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் 5 ஆண்டு இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் பதவி, பிரதமர் பதவி. இந்திய தாய்மொழியாக கொண்டவனை ஆண்டு கொண்டிருப்பால் நாங்கள் நம் கைகட்டி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்ற நிலை நாங்கள் ஏற்க தயாரா இல்ல. குஜராத் ஆண்டுட்ட, இனி உனக்கு கிடையாது. ஓ, நீ யாரு? நீ ஆண்டுட்ட, நீ ஆண்டுட்ட, நீ ஆந்திரா ஆண்டுட்ட, நீ கர்நாடகா தேவைகோட ஆண்டுட்ட, நீ நரசிம்மராவ் ஆண்டுட்ட. இப்போ மலையாளிக்கு 5 ஆண்டு கொடு, அப்புறம் எனக்கு ஒரு 5 ஆண்டு கொடு. சுழற்சி முறையில் பிரதமர் தேர்வு. ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிப்பது. பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த தேசிய கட்சிகள், இந்திய கட்சிகள் எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடாது, ஒழிச்சது. அந்தந்த மாநில கட்சிகள் வலுப்பெற்று அந்தந்த நிலத்தை ஆள வேண்டும். தமிழர் நாங்கள் தமிழ்நாட்டை ஆளும். ஆந்திரா ஆளட்டும். எங்களை போல தேசிய உரிமைக்கு நிற்கிற தம்பி பவன் கல்யாண் வந்து வரட்டும். என்னை போல தேசிய உரிமைக்கு நிற்கிற என் சகோதரன் பிரகாஷ்ராஜ் கர்நாடகாவில் வென்று வரட்டும். அங்கே வாழ்கிற என் தமிழ் சொந்தங்கள், என் அன்பு சகோதரன் பிரகாஷ்ராஜுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைங்கள். மாற்றத்தை உங்களிலிருந்து பிறக்க செய்யுங்கள். ஆந்திராவிலே வாழ்கிற தமிழர்கள் எல்லோரும் தம்பி பவன் கல்யாணுக்கு வாக்கு செலுத்தி அவரை வெல்ல வையுங்கள். அப்போதான் மாற்றம் வரும். இந்தியாவை ஏன் மோடி தான் ஆளணுமா, ராகுல் காந்தி ஆளணுமா? ஏன் அம்மா மம்தா பானர்ஜி ஆண்டு ஆகாதா? சந்திரபாபு நாயுடு ஆண்டு ஆகாதா? ஏன் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஆண்டு ஆகாதா? நாடு நாசமாயிருமா? என்னது ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். காங்கிரஸ் ஆள்வது இல்லைன்னா பாரதிய ஜனதா ஆள்வது, இது மிக கொடிய சர்வாதிகார போக்கை உருவாக்கிவிடும். ஒற்றை விரல் அசைத்து மொத்த நாடும் அதிகாரமும் ஆடுவது என்பது ஆபத்தானது. இந்த நீட் தேர்வை முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். அதை பாராட்டி வரவேற்று கடிதம் எழுதியது திமுக, செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. ஏன் அதால செயல்படுத்த முடியல காங்கிரஸால? கூட்டணி ஆட்சி, அதிக பெரும்பான்மை இல்லாதனால கூட்டணி ஆட்சி நிறைவேற்ற முடியல. இங்க என்ன ஆபத்து? மோடிக்கிட்ட அதிக பெரும்பான்மை 283 இடம் வென்றுட்டனால இஷ்டத்துக்கு ஆடிட்டாரு. நீட்டு, ஜிஎஸ்டி, பணம் செல்லாது போ எல்லாம். அவங்கள மாதிரி வேடிக்கை கலைஞர், யுத்த கலைஞரை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்களை வெளிவிட விடணும்னு வழக்கு போட்டது யார் தெரியுமா? அவங்கதான். தீர்ப்பு சொல்ல தெரியுமா? தீபக் மிஸ்ராங்கிற அவங்க நீதிபதி தான். போகலாம் தீர்ப்பு கொடுத்துட்டு இறங்கிட்டாரு, பதவி முடிஞ்சிருச்சு. கேட்டது அவங்கதான், கொடுத்தது அவங்கதான், போகக்கூடாதுன்னு போராடுறது அவங்கதான். ஏன் அயோத்தியில ராமர் கோயிலை வச்சு எப்படி அரசியல் செய்யறானோ இங்க கேரளாவுக்குள்ள நுழைய முடியல. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வலுவா இருக்கான், ஊட புக முடியல, இடிக்கிறான். அப்ப என்னடா ஐயப்பனை பிடிச்சிட்டாங்க. இதுதான் அற்ப அரசியல். அற்ப அரசியல். ராணுவ வீரரை சாக கொடுத்துட்டு, நாட்டின் பாதுகாப்பு உள்ள பிள்ளைகளை பணிமுறுத்திட்டு, நாட்டின் பாதுகாவலர்கள் என்று இவர்களை பட்டம் கொடுக்கிறார். ஊரில் சொல்றாங்க கவுன்மணி நாதஸ் திருந்திட்டான். யார் சொல்றார்? அவனே சொன்னாங்க. மக்கள் நாங்க சொல்லணும் நீங்க பாதுகாவலர்கள், நீங்களே போட்டுக்கூடாது. சவுக்கிதார்னு நீங்க போட்டுக்கிட்டோம்னால நீங்க நாட்டின் பாதுகாவலர். நாட்டின் பாதுகாவலர் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள்கிட்ட இருந்து நாட்டை நாங்கள் பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறோம். மிக மோசமான பாதைக்கு செல்கிறார்கள். நாட்டை அந்நிய முதலாளிகளிடத்திலே, உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளிடத்திலே வித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நமது நாடு. எது ஒன்றுமே சந்தை தான். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களும் ஒரு பண்டம் தான். முன்பெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூளை காய்ச்சல், மூளை சாவு என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூளைக்கு காய்ச்சல் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்பெல்லாம் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா டக்குன்னு உங்களை முடிச்சிருவான் மூளை காய்ச்சல். அப்புறம் பதிவு பண்ணி வச்சிருப்பான், யாருக்கு இதயம் வேணும், யாருக்கு சிறுநீரகம் வேணும், அது பட்டியல் வச்சிருப்பான். அதுல பணக்காரன டிக்கெட்ஸ் ஒருத்தன் சிக்கிருக்கான் வாங்கம்மா உருப்படுத்திய நீனும் ஒரு விற்பனை பொருள் தான், ஒரு நுகரும் பண்டம் தான் மனிதனும். அப்படியா? சுவிட்சர்லாந்துல ஒரு வேலைக்கு போகாதே வீட்டுல இருங்க, 6 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் வங்கியில போடுறவங்க அரசு. மக்கள் சொன்னா அறவே கூடாது,
எங்களை சோம்பி உழைக்காம வீட்டுல இருக்க வைக்கிறியா? அதெல்லாம் தரக்கூடாது என்று மக்கள் போறாங்க. இங்க இலவசமா கொடுங்க கொடுங்க கொடுங்க. இலவசம் என்பது தன்மான இழப்பு இல்லையா? சீமான் கையேந்தினால் பிச்சை, நாம் எல்லோரும் சேர்ந்து கையேந்தினால் இலவசம். எப்படி இருக்கு? எப்படி இந்த நாட்டிலேயே இலவசத்தை ஒழிப்போம் என்று சொல்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இலவசம் கிடையாது. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை, வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை பெருக்கி உயர்த்துவோம். எல்லாருக்கும் வேலை கொடுப்பேங்கல்ல. வேலூரா இங்க இருக்கியா? என்ன இருக்கு? நெசவு அரசு தொழில், பாய் முறையில் அரசு தொழில், பொட்டி முறையில் அரசு தொழில், குடிசை தொழில்களை செஞ்சு செஞ்சு மாசம் மாசம் சம்பளத்தை கொடுத்து எடுத்து போய் அங்கங்க சந்தைப்படுத்தி வித்திருவேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் நாற்காலியை ஒழிச்சுடுவேன். எல்லாம் மூங்கில் பெரம்பு நாற்காலிகளை போடுவேன். அதை செய்யறதுக்கான தொழிற்சாலை உருவாக்குவேன். அங்க வேலை, எல்லாம் வேலை. நீ இருக்கிற இடத்துல இரு, உனக்கு அரசு பணியை கொண்டு வரேன். மக்களின் வாழ்விடத்தை விட்டு வெளியேற விட மாட்டேன். கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பெருத்து பிதுங்கி வழிகிறது. அதை தடுக்கணும். அதுக்கு ஒரே வழி சிற்றூர்களின் பொருளாதாரத்தை கவனம் செலுத்தணும். ஏன் நகரத்துக்கு வரா? இங்கதான் நல்ல கல்வி இருக்கு, நல்ல மருத்துவம் கிடைக்குது, நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு மூன்றையும் மக்களின் வாழ்விடங்களை நோக்கி நகர்த்தணும். கிராமத்தை வைக்க கொண்டு போகணும். அங்க கொண்டு போகணும். நீ அங்கே இரு, நீங்க அங்கே இரு. அங்கே நல்ல கல்வி, அங்கே நல்ல மருத்துவம், அங்கே வேலை வாய்ப்பு. இந்த அங்கே கிராமங்கள் வாழும், நாடு வளரும், வாழும். இவர்கள் சொல்கிற பொருளாதாரம் எப்படி? டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. சென்னையில புல்லட் ஓடும், புல்லட் ட்ரெயின். எங்க ஊர்ல சைக்கிளே ஓடாது. கிராமம் காலியாகிட்டு இருக்கு. அன்னைக்கு 100 இளைஞர்களுக்கு குறையாம 30-20 வயசுல இருந்தான். இன்னைக்கு 5 வயசு பையன், 60 வயசு பெரியவர், 2 பேரை தவிர எவரும் கிராமத்துல இல்ல, எல்லாம் வெளியேறிட்டான். ஏன்? கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்குது. இது எவ்வளவு பேராபத்து! கிராமங்களில் இருந்துதான் உணவு பொருள், பால், முட்டை, நெய், எண்ணெய் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், கீரை எல்லாம் கிராமங்களில் தான் வந்து கொண்டிருந்தது. இப்போது கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்கிறது என்றால் நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இவர்களுடைய பொருளாதாரம் என்ன? நகர்ப்புற வளர்ச்சி, ஸ்மார்ட் சிட்டி. கட்டணம் பல வழக்க கட்டி விட்டுருவான், ரோட காரமாரா போட்டு விட்டுருவான். அது வளர்ச்சி இல்ல, அது நோய். எப்படி? ஜிம்முக்கு போறேன், கை, காலு, கழுத்து, தோள்பட்டை எல்லாவற்றுக்கும் பயிற்சி கொடுத்து உடம்பை ஏற்றதான் ஆரோக்கியமான உடம்பு. இந்த தோப்பட்டை மட்டும் அப்படியே வீங்கிக்கிட்டே போகுது அப்படின்னா இது உடல் ஆரோக்கியம் இல்லை, கட்டி, நோய், வீக்கம். தவக்குன்னு ஒரு நாள் வெடிக்கும். அதான் இவனுடைய பொருளாதாரம். கிராமம் என்ன பண்ணுது? காலி ஆகிட்டு இருக்கு. நகரம் என்ன செய்யுது? பெருத்து பெருத்து அப்படி வீங்கிக்கிட்டே போகுது. அரை மணி நேரம் ஆகுது, 5 கிலோமீட்டர் கிடக்கு, 1 மணி நேரம் ஆகுது. சென்னைக்குள்ள ஆம்புலன்ஸை கூட்டிட்டு அவசரமா ஆஸ்பத்திரி கொண்டு போக முடியாது. இடம்ல பிதிங்கி வடியுது. வேலை, வீட்டு வாடகை கூடுது, தண்ணீர் தேவை அதிகரிக்குது, மின் தேவை அதிகரிக்குது, காலியாகிட்டு இருக்கு. ஒரு நாள் வெடிச்சு. அதுக்குள்ள என்ன செய்யணும்? எச்சரிக்கணும். என்ன பண்ணணும்? மக்கள் நகரங்கள் நோக்கி இடம் பெறுவதை தடுக்கணும். அதுக்கு சிற்றூர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பை கிராமத்தை நோக்கி நகர்த்தணும். நகர்ப்புறங்களை ஏ கிரேட் ஆசிரியரை போடுவது, கிராம பகுதியில் சி கிரேட் ஆசிரியரை போடுவது, உள்டாவா மாத்திரம். கிராமங்களுக்கு ஏ கிரேட் ஆசிரியரை கொண்டு போறோம். அங்கேயே அவர் நல்ல வாழ்விடம் கொடுக்குறோம். விளையாட்டு திடல், நல்ல எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அங்க முதன்மை தரத்துக்கு தூக்குறோம். அப்ப மாறி யாரும் பேச மாட்டாங்க. நாங்கள் வந்தால் வந்தபோது ஏன் செய்யல? பதில், ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் உங்கள் பிள்ளைகளை தேர்தலில் நின்று இவர்கள் வென்று காட்டுவார்களா? அதை மட்டும் சொல்லுங்க. வென்று காட்டுவார்களா? இவர்கள் நல்லவர்களாச்சே, இவர்கள் பெரிய கட்சியாச்சே, இவர்கள் நல்ல ஆட்சி கொடுத்தவர்களாச்சே, ஏன் தனியாக நின்று தேர்தலை சந்திக்க முடியல? எதுக்கு கூட்டணி? எதுக்கு கூட்டணி? கூட்டத்திற்கு காசு கொடுக்காமல் கூட்டத்தை கூட்டி வர முடியுமா? இவர்களால் முடியுமா? ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் ஒரு ஓட்டு பெற முடியுமா? வேட்பாளராக நிற்கிறவர் கொண்டாடி கூட போட. நோட்டை வாங்கிக் கொண்டு நாம் ஓட்டை விற்கிறோம். அந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு அவர்கள் நாட்டை விற்கிறார்கள். இதான் நடக்குது. தலைவர்களிடத்தில் நேர்மை இல்லை. கேள்வி கேட்கிற உரிமை, தகுதி மக்களுக்கு இருக்கக்கூடாது என்று
மக்களை நேர்மையற்றவர்களாக மாற்றுகிறார்கள். அதான் ஓட்டுக்கு காசு. மக்களை மீள முடியாத வறுமையில் தொடர்ச்சியாக வைத்து வேறு வழியே இல்லாத உரிமையை வறுமைக்கு விற்கிற நிலையில் வைத்திருக்கிறார்கள். இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். எனவே மதிப்புமிக்க உரிமை விற்பனைக்கு இல்லை என்று என் அன்பு பிள்ளைகள், என் அருமை தம்பி தம்பிகள் உறுதியேற்க வேண்டும். உங்களை நம்பித்தான் படித்த இளைஞர்கள், இந்த மண்ணை மக்களை பெரிதும் நேசிக்கிற என் தம்பி தங்கைகள், நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். மாற்றத்திற்காக எங்களுக்கு வாக்கு செலுத்துவீர்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த தேர்தலை நாங்கள் இவ்வளவு உள்ள உறுதியோடு துணிவோடு எதிர்கொள்வோம். ஊடக ஆதரவில்லை, பொருளாதார பலம் இல்லை, வலிமை இல்லை, பண பலம் இல்லை. ஆனாலும் கழுத்து களத்தில் இருப்பதற்கு காரணம் தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கிற அந்த குணம், அந்த உயர்ந்த நியாய உணர்வு இருப்பதாலே கழுத்து போட்டிட்டு என் அன்பிற்குரிய சொந்தங்கள், பெரும் பெரும் மாறுதல்களை கொண்டு வருவதற்கு சமரசம் இல்லாது போரிட்டு தமிழினத்தின் தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாப்பதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். இந்த வேலூர் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என்னுடைய அன்பிற்கினிய தங்கை தீபலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் விவசாய ஆம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் என் அன்பு தங்கை செல்வமணி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி, குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை கலையேந்தி அவர்களுக்கு, வழக்கறிஞர் கலையேந்தி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். விவசாயி வாழ்ந்தால்தான் ஒரு நாடு வாழும் வளரும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் என்றால், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் மரணிக்கிறான், செத்து போகிறான் என்றால் அது நாடல்ல, சுடுகாடு என்று பொருள். என் அன்பிற்குரிய மக்களே, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற நமது பாரம்பரிய விவசாயத்தை மீட்டு எடுத்து விவசாயிகளை வாழ வைப்பதற்கு, வேளாண் பெருங்குடி மக்களை வாழ வைப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். வெறும் விவசாயியை எங்களுக்கு தராமல் 2 கரும்போடு விவசாயியை தந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என் அன்பு மக்களே,